வணக்கம் சார். 8/12 மாதத்தில் 8/12/2025க்குள்ளே வாய்தா தேதி 6ATJ நீதிபதி அறிவித்திருக்கிறார். மதுரை நீதிமன்றம் 5 நீதிமன்றங்கள் ஜெயபாண்டிக்கு சிறைக்குள்ளே இருக்கும்போது வெறும் வாய்தா டேட்டு தான் சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், வீடியோ கோர்ட்டில் வாய்தா டேட்டு சொன்னால் பரவாயில்ல, வெளி வாய்தா கூட்டுக்கு வரும்போதும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு சாட்சியும் ஏற்றாமல் வெளி வாய்தா கூட்டு வந்துட்டு அதே வாய்தா தேதியை சொல்லி உள்ளே அனுப்புனா அது எவ்வளோ பெரிய தப்பு. அதாவது வீடியோ கோர்ட்டுக்கும் வெளியில் நீதிமன்றத்துக்கு வர்றது அந்த கோர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ 7 முறை வெளிவாய்தா எடுத்தாங்க. 7 முறையும் வெளிவாய்தா எடுத்துகிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வந்து என்ன குற்றம் செஞ்ச அப்படின்ட்டு ஒரு நீதிபதியோ அல்லது ஒரு அரசு வழக்கறிஞரோ கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, சார் என் மேலே வழிப்பறி கேஸ் போட்டிருக்கீங்க, நான் வழிப்பறிலாம் செய்யலை சார், நான் வழிப்பறி செய்யலை, மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களை நிர்வாணமாக வீடியோ போட்டிருக்கேன், அதை ஏன் அரசாங்கம் மறைக்க வேண்டும், அரசு ஊழியர்கள் சைபர் கிரைம் எதற்காக மறைக்க வேண்டும், அதை மறைத்துவிட்டு 5 நீதிபதிகளும் மதுரை நீதிமன்றம் 5 நீதிபதிகளும் அந்த வீடியோவை ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரிக்காமல் அந்த இமெயில் ஐடியை லாக் பண்ணுவது எந்த விதத்தில் முறையாகும். ஆகையால் 8/12/2025 வாய்தாவில் 6ATJ நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டிக்கு வாய்தா தேதி சொல்லாமல், ஜெயபாண்டி நீ பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குற என்று சொல்கிற 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்கிற அதை குறித்து பத்திரம் எழுதியிருக்க 75 நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றால் 1 கோடி ரூபா அவதாரம் மதுரை நீதிமன்றத்துக்கு கட்டணும் என்று நீ சொல்கிற. அப்படி சொல்லக்கூடிய ஜெயபாண்டியை உண்மையில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு அந்த தகுதி இருக்கா, தரம் இருக்கா என்று பார்ப்பதற்காவதும் பத்திரிக்கை ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வைத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் இதெல்லாம் செய்ய முடியுமா, முடியாதா? அப்படி செய்ய முடியாதுன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதிலிருந்து விஞ்ஞானி என்று பேச மாட்டேன். அதே மாதிரி எந்த ஒரு இவிஎம் மிஷின் போட்டியும் கூப்பிடவும் மாட்டேன். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 என் மேல் ஒரு கேஸ் கூட இல்லை என்றால் மதுரை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும், அரசு வழக்கறிஞரும் தனியார் வழக்கறிஞர்களும் ஜெயபாண்டி மேலே ஒரு வழக்கு கூட இல்லைங்க, அவரை வந்து பொய் வழக்கு போட்டிருக்கீங்க, அவர் செய்த தப்பு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, இந்த தப்பை மறைக்க சொன்ன அதிகாரி யார் என்று மதுரை வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். கேள்வி எழுப்ப வேண்டும் என்று தான் மதுரை வழக்கறிஞர்கள், பிராத்தல் வழக்கறிஞர்கள், இலவச வழக்கறிஞர் என்று ஏமாற்றக்கூடியவர்கள், அவர்கள் மதுரையில் இருக்கிற அரசு வழக்கறிஞரும் தனியார் வழக்கறிஞரும் நேர்மையானவர்களாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு எதற்காக பொய் வழக்கு போட்டீர்கள், எதற்காக 13 மாதமாக எந்த விசாரணையும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு வீடியோ கோர்ட்டு மூலமாகவும் ஜெயபாண்டியன் பதிவு செய்திருக்கிறார். நான் என்ன தப்பு பண்ணினேன், அந்த தப்பை நான் வந்து மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன், எதற்காகப்பா போட்டேன் அப்படின்னு கேட்டால் தானே அதுக்குள்ளே பதில் வரும். பெண் நீதிபதி ஜெயம் 1
அந்த நீதிபதி அம்மாவும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் நீதிபதி என்ன சொல்லலாம், ஏப்பா ஜெயபாண்டி முட்டா பயலை, ஒரு மாவட்ட கலெக்டரை ஆபாச அறநிறுவனமாக வீடியோ போடலாமா, தப்பு இல்லையா அப்படின்ட்டு என்னை ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கலாம். அப்போது ஒரு பெண் நீதிபதியே ஒரு மதுரை கலெக்டரை ஏன் இப்படி ஒரு வீடியோ போட்ட அறநிறுவனமா என்று கேட்பதற்கு கூட அவங்களுக்கு ஜெயபாண்டி பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தெரியுது. நியாயம் இருக்குதுன்னா என்ன செய்யணும், ஜெயபாண்டியை கைது பண்ண அனைத்து அரசு அதிகாரிகளையும் பதவி விலக வேண்டும். இனிமேல் சாத்தாங்குளத்தில் எப்படி அப்பன் மகன் இறந்ததுக்கு அந்த அதிகாரியெல்லாம் பணி நீக்கம் பண்ணீங்க, தண்டனை கொடுத்தீங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சமூக சேவகர், மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டு அந்த மாணவ மாணவிகளுக்கு சம்பளமும் கொடுத்தது பிறகு இவிஎம் மிஷின் போட்டி ஆரம்பிக்கலாம். இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்கன்றத எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஓட்டு போடக்கூடிய இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். அதை நிகழ்த்தி காட்ட ஜெயபாண்டி தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்கூட்டியாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சம்பளம், அதாவது படித்த நாள் வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். இதை நான் 75 நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றால் ஜெயபாண்டியை 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறோம்னு சொல்கிறேன். தினக்கூலி, இவன் ஒரு சைக்கிள் கூட வைக்கல அப்படின்ட்டு படித்த தற்கூரி நீதிபதிகள், மதுரை நீதிபதிகள் ஜெயபாண்டியை 3 வாய்தாவிலையும் சொல்லும்போது அது உண்மையாக பொய்யாண்டு அதை உத்தரவிடாத பிராத்தல் மதுரை நீதிபதிகள், பிராத்தல் மதுரை வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், தனியார் வழக்கறிஞர்கள், இப்போ இவ்வளோ பேர்களையும் அசிங்கமாக வஞ்சி விட்டு தவறாக பேசிவிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பள்ளி மாணவர்களுக்கு 75 நாளைக்குள்ள வேலை சம்பளம் கொடுக்காமல் புதிய தொழில் மூலமாக 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாத்தினா இப்போ நான் வஞ்சனே வழக்கறிஞர்களை விடுவாங்களா? இல்லை இந்த மதுரை நீதிமன்றம் நீதிபதிகள் விடுவாங்களா ஜெயபாண்டி அந்த 75 நாளைக்குள்ளே நிரூபிக்காமல் போனால்? அப்போ ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு 5 வருஷம் 15 வருஷம் ஆண்ட மோடி செய்யாத சாதனைகளை உலக நாட்டில் எந்த ஒரு நாட்டிலையும் இது மாதிரி நடந்ததே கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. 75 நாளைக்குள்ள ஒரு தினக்கூலி, என்னுடைய சம்பளம் வாரத்துக்கு 4000 ரூபா சம்பாதிக்கிறேன், 2000 ரூபா தவணை போயிடுது, 1000 ரூபா சாப்பாட்டுக்கு, அப்புறம் வீட்டு வாடகை, இதில் என்ன மிச்சம் இருக்குது? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து கவனித்து பார்க்கணும். அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பள்ளி மாணவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அப்போ இவ்வளோ காலமும் மாளிகை கட்டி பாரம்பரியமாக ஆண்டவனும் அங்கீகாரமான அரசியல் கட்சிக்காரனும் எல்லோரும் பார்ப்பான். ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஒரு செருப்பு கூட நல்ல செருப்பு போடாத ஜெயபாண்டி தன்னுடைய பேரனுடைய சிறையிலேருந்து வெளியே வரும்போது என்னுடைய ட்ரெஸ் எதுவுமே இல்லை, என்னுடைய செல்ஃபோன் இல்லை, என்னுடைய ஓடிபி வர செல் நம்பர் இல்லை, என்னுடைய செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீடும் விற்றுட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் நான் இதில் கேஸ் பதிவு பண்ணணும்ட்டு இது பண்ணுறேன். அதனால் என் வழக்கை நானே வாதாட அனுமதி கொடுக்க வேண்டும். மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் 8/12/2025 அன்று வாய்தா இருக்குது. அந்த வாய்தாவில் மதுரை நீதிபதிகளும் மதுரை கோர்ட்டு
வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞரும் தனியார் வழக்கறிஞர்களும் முடிஞ்சால் தருமபுரி வழக்கறிஞர்களும் என் மேல் வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செய்யலாம் என்றால் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்காமல், அதே மாதிரி 10, 12, 11 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காமல் 75 நாளைக்குள்ளே நான் ஏமாத்தினா எல்லா வழக்கறிஞர்களும் இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள் பூரா என் மேல் வழக்கு தொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.